நாம் விரும்பியதை அடைந்தால் அது வெற்றியாகும். அதுவே நீங்கள் அடைந்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சியாகும். எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில்தான் உள்ளது. நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும் காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா. இந்த நிலையும் உனக்கு மாறும். உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே நம் வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். உழைப்பு, திறமை, மனசாட்சிக்கு இங்கு மரியாதையே இல்லை. வேஷம் போடும் நடிப்பே இங்கு வெற்றி பெறுகிறது. யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகளிடம் போய் நான் சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை. அது தன் இயல்பில், தனது கம்பீரத்தில், தனது வலிமையில் தான் யார் என்று காட்டிக்கொள்கிறது. சிங்கங்கள் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே. மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். உனக்கு கஷ்டங்கள் வருகிற போது குறைகளுடன் வாழ்பவரை பார்த்து தேற்றிக்கொள். செருப்பு இல்லை என்றால் என்ன? காலே இல்லாமல் நடமாடும் மனிதன் இருக்கிறான். மனசுதான் காரணம் நீ மகிழ்வதற்கும் சரிந்து போவதற்கும். நம்மிடம் சிரித்து பேசிவிட்டு மனதுக்குள் 1000 பொறாமைகளுடன் இருக்கும் மனிதர்களே இங்கு அதிகம். உன் சிரிப்பை கவனிப்பார்கள், உன் வறுமை தெரியாது. நீ உடுத்தும் உடையை கவனிப்பார்கள், உன் வலி தெரியாது. உன் மீதான விமர்சனம் மட்டும் குறையவே குறையாது. நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. ஒரு கவலையை நினைத்தால் போதும் 1000 கவலைகள் வரிசை கட்டிக்கொண்டு வரும். அப்பேற்பட்ட மாயை நிறைந்தது தான் இந்த மனம். முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும். இல்லையென்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான். பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி, அழுதால் நீலி கண்ணீர், அழாவிட்டால் நெஞ்சொலத்தக்காரி. துணிச்சலாய் இருந்தால் திமிர், துணிவில்லை என்றால் அப்பாவி. அமைதியாய் இருந்தால் ஜடம், கேள்வி கேட்டால் எதற்கும் துணிந்தவள் இவள். இதுதான் பெண்ணா? வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று. ஒரு நாள் பிறப்பும் இறப்பும் பேசிக்கொண்டது. பிறப்பு இறப்பிடம் கேட்டது, உலகில் எல்லோரும் உன்னை விரும்புகின்றனர், உன்னை மட்டும் ஏன் வெறுக்கின்றனர் என்று. அதற்கு இறப்பு கூறியது, பிறப்பு என்பது ஒரு அழகான பொய். பிடிக்காமல் போனதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதனால் இல்லை, அவர்களின் குணத்திற்கு தகுந்தாற்போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதே உண்மை. புரிய வைக்க முயற்சி செய்தால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் அதை யாராலும் சாதிக்க முடியாது என்று முடிவுக்கு வந்து விடாதீர்கள். மனதில் அவ்வப்போது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடாதே. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள். உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்புங்கள், பலவீனத்தை கண்டு கொள்ளாதீர்கள்.
வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை. எனவே உங்களை அதிகம் மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். நீ இல்லை என்றால் யாரும் உன்னை தேடப் போவதும் இல்லை, யாரும் பதறப்போவதும் இல்லை, யாரும் கவலைப்படப் போவதும் இல்லை. நீ இருந்த இடத்திற்கு வேறொருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. உன் தன்மானத்தை இழந்து யாரிடமும் தலை குனியாதே. அப்படி தலை குனிந்து ஒரு உறவை பெற்று என்ன செய்ய போகிறாய்? உன்னோடு கடைசி வரை யாரும் துணையாக வரப்போவதும் இல்லை. உனக்கு துணை நீ மட்டுமே. உன்னை முதலில் நீயே மதிக்க கற்றுக்கொள். உயர்வு தானாய் வரும். யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே. அதனால் உன் நிம்மதி போய்விடும். அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு. நீ அவர்களை விட்டு அகன்றுவிடு. அதுவே புத்திசாலித்தனம். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். நான் உன்னை சோதிப்பனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு. இல்லை என்றால் மறந்துவிடு. உனக்கு வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு. நீ ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நித்தமும் வலியை நீ அனுபவிக்காதே. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன்னுடைய கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். அதனால் கோபம் கொள்ளாதீர்கள். வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. நிம்மதி என்னும் வெளிச்சம் நெஞ்சுக்கு கிடைத்துவிட்டால் உன்னை துன்புறுத்துகின்ற கவலை என்னும் இருள் காணாமல் போகும். நிம்மதியை அடைவதற்கு நீ முயற்சிகள் செய். உனக்கு பிடித்த செயல் ஏதேனும் ஒன்று. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். வேஷம் போடும் உறவுகளும் விஷம் கொண்ட பாம்பும் ஒன்றுதான். இவைகளிடம் இருந்து நீ தள்ளி இரு.